Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஸ்டியான சூப்பரான பிரெட் லசானியா. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. செய்முறை. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நான் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அதை சேர்த்துடலாம். இதை லேசாக வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு அது கூடவே 2 கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் பாயில்டு கார்ன் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி ரொம்ப வதக்க வேண்டாங்க, ஏன்னா லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு போரோசில் கிளாஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் பேஸில் கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஆட் பண்ணுற சாஸ் மைனேஸ் எல்லாமே உங்கள் இஷ்டம் தாங்க, நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே 2 பிரெட் ஸ்லைஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக 1000 ஐலாண்ட் ட்ரெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குங்க. ஸோ நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் மைனேஸ்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பிளெயின் மைனேஸ் சேர்த்துட்டு நீங்கள் கெச்சப் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே 2 சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்காக வச்சிடலாம். இதுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி சீஸ் ஏற்கனவே துருவி எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜரை நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பிரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் மின்ட் மைனேஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் மைனேஸில் கூட மின்ட் சட்னி ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க, உங்கள் இஷ்டம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி இதையும் பண்ணிவிட்டு ஃபைனலாக சீசனிங்காக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கலாம். இது கூடவே மிக்சட் ஹர்ப்ஸும் நான் தூவிக்கிறேன். உங்கள்கிட்ட ஆரிகனோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ஏற்கனவே அவன் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதில் வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட அவன் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் பெரிய பாட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதையும் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் இந்த மாதிரி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சா போதுங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சா போதுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படிதாங்க நம்ம சூப்பரான டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல் பிரெட் லசானியா தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.